XYZ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேகர் பாபு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, சேகர் பாபு தான் பேட்டை ரவுடி, திமுகவினுடைய பேட்டை ரவுடி, சென்னையினுடைய பேட்டை ரவுடி. அப்படி யாருன்னு கேட்டாக்க நம்ம PK சேகர் பாபு தான். இந்த சேகர் பாபு அவர்கள் அதிமுகவில் இருந்து வந்தார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதிமுகவில் இருந்து வந்தாரு. அப்புறம் அதிமுக என்னமோ அப்படியே உடைய போகுது அப்படின்ன உடனே அதிமுக அப்படியே 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 அதிமுக உடைய போகுது அப்படின்ன உடனே திமுகவில் இருந்து நாங்க உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு தரோம், முக்கியமான பொறுப்பு தரோம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறிய உடனே சேகர் பாபு என்ன பண்ணாருன்னா டக்குன்னு வேஷ்டியை மாத்திக்கிட்டு துண்டை மாத்தி போட்டுக்கிட்டு நேரா திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. திமுகவுல அவர் போய் எதிர்பார்த்து சேர்ந்தத மாதிரியே திமுகவுல அப்படியே படிப்படியா டபுக்கு 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 டபுக்குன்னு மேல வந்து MK ஸ்டாலினுடைய வலதுகாரமாக, அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, முதல்ல அடியாளானா, அப்புறம் ரவுடியானா, அப்புறம் ரைட்டானா, அப்புறம் அவன் டானாவே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி பேட்டை ரவுடி சேகர் பாபு அவர்கள் கட்சியில போய் சேர்ந்தாரு, MLA ஆனாரு, கட்சி பொறுப்புல வந்தாரு, அப்படியே அமைச்சர் ஆனாரு. அப்புறம் அறிவிக்கப்படாத சென்னைக்கு மட்டும் தனி முதலமைச்சராக மாறினார் பேட்டை ரவுடி சேகர் பாபு. சேகர் பாபு அவர்களுடைய கண்ணசைவு இல்லாமல் திமுக ஆட்சியில சென்னையில எந்த ஒரு லேண்டும் கைமாறாது. அதாவது 10 கோடிக்கு மேல இருக்கிற எந்த ஒரு லேண்டும் சேகர் பாபு கும்பலுக்கு தெரியாமல் கைமாறாது. ஒரு சின்ன ரோடு போடணும்னா கூட சென்னை மாநகராட்சிக்குள்ள சேகர் பாபு கண்களுக்கு படாமல் அது போடப்படாது. ஒரு காவா கட்டணும், தண்ணி தொட்டி கட்டணும், கக்கூசு கட்டணும்னா கூட சேகர் பாபுவினுடைய பார்வை பட்டால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படிதான் இப்ப கூட பிரிகேடு இப்ப ரத்து பண்ணாங்க இல்லைங்களா, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பிரிகேடு என்ற ஒரு தனியார் நிறுவனம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவுல நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கட்டி அந்த கட்டுமான திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்ப கூட செய்தியில படிச்சிருப்பீங்க. அதற்கு அனுமதி கொடுத்த வரைக்குமே அத்தனையிலுமே கமிஷன் பார்த்த ஒரே நபர் யாருன்னா நம்ம PK சேகர் பாபு அவர்கள் தான். இப்படியாக சென்னை தோற்று போவதற்கு ஒரு காரணமும் சேகர் பாபு தான். அது மறுக்க முடியாத உண்மை. எப்படி சென்னையில திமுக தோற்று போவதற்கு, ஏன்னா திமுக எங்களுடைய கோட்டடா, சென்னை எங்களுடைய கோட்டடான்னு திமுக எல்லாம் அப்படி பெருசா அப்படி நரம்பு புடைக்க பேசுவானுங்க. அப்பேற்பட்ட சென்னை நக்கிட்டு போனதுக்கு முக்கிய காரணமே இந்த சேகர் பாபு என்ற ஒற்றை நபர் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரியுதா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சேகர் பாபு எவ்வளவு ஆணவத்தோடு கடந்த காலங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்தித்தார். குறிப்பா தூய்மை பணியாளர்களை என்னென்ன பாடுபடுத்தினார் இந்த சேகர் பாபு என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அங்க போராடி கொண்டிருந்த அந்த தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்காம அவர்களை விரட்டி விட்டு அவங்களை அடிச்சு கைது பண்ண வச்சு கடைசியா உங்களுக்கு நான் சோறு போடுறேன், அவன் நிரந்தர வேலை கேட்கிறான், அவங்கிட்ட போய் நான் உனக்கு இலவசமா சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்தி, இதையெல்லாம் இந்த தமிழ்நாடு மக்கள் முழுவதும் பார்த்தாங்க. சென்னை மக்கள் குறிப்பா பார்த்தாங்க. ஏன்னா தூய்மை பணியாளர்களுக்கும் சென்னை மக்களுக்கும் பெரிய அந்த இடைவெளி எல்லாம் கிடையாது. ஏன்னா சென்னையில நம்ம ஊர்ல கிராமப்புறம்லாம் பாத்தீங்கன்னா குப்பையை அப்படியே எடுத்துட்டு போலாம், அப்படியே பக்கத்துல ஏதாவது ஓட அந்த மாதிரி இடத்துல போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா சென்னையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. தூய்மை பணியாளர் வருவாங்க, விசில் அடிச்சுக்கிட்டே வருவாங்க, அவங்க குப்பையை கொண்டு போடுவாங்க. அப்போ தினமும் பார்க்கக்கூடிய முகம் தான் இந்த தூய்மை பணியாளருடைய முகம். அப்ப சென்னையில வசிக்கக்கூடிய மக்கள் தினமும் பார்க்கக்கூடிய முகம் தான். ஒரு தெருவில் ஒருத்தர் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தூய்மை பணியாளர்களை அவங்க பார்த்துருவாங்க. அப்போ தூய்மை பணியாளர்களுக்கும் சென்னையில் வசிக்கக்கூடிய அந்த மக்களுக்குமான உறவு என்பது ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு தான். அப்பேற்பட்ட சூழல நம்ம தினமும் பார்க்கிற இந்த அக்கா இப்படி போராடுறாங்களே, நம்ம தினமும் பார்க்கக்கூடிய இந்த தொழிலாளி, நம்முடைய வீட்டு குப்பைகளை அசுத்தங்களை சுத்தம் பண்ணக்கூடிய இந்த தொழிலாளி இப்படி போடுறாங்களே, அவங்கள போட்டு இந்த அரசு இப்படி அடிச்சு நொறுக்குதே அப்படின்றதையும் பாக்குறாங்க. திமுக காரணங்க சென்னையில செஞ்ச கட்ட பஞ்சாயத்து அத்தனையும் பாக்குறாங்க. இவனுக்கு பண்ண நில அபகரிப்பு எல்லாத்தையும் பாக்குறாங்க. இவனுக்கு பண்ண கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அத்தனையும் பாக்குறாங்க. இதோ அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிய வன்கொடுமை செஞ்ச யார், அந்த ஞானசேகரன், அவர் திமுகவினுடைய அனுதாபி. அப்ப இதையெல்லாம் சென்னை மக்கள் பார்க்கும்போது வெறுத்துடுறாங்க. வெறுத்து போய் இந்த சேகர் பாபு அட்டுழியத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இது உள்ள கட்சியிலயும் இந்த பிரச்சனை இருக்கு. கட்சியினுடைய பழைய நிர்வாகிகள்லாம், திமுகவை நாங்க சென்னையில எப்படி வளர்த்தோம், எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டு நாங்க வளர்த்தோம், எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வளர்த்தோம், அதிமுகவில இருந்து ஒருத்தர் வந்தோடனே எல்லா பதவியும் தூக்கி அவனுக்கு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு MK ஸ்டாலினுக்கு வலதுகாரமாக அவர் இருக்கிறாரு. அந்த பக்கம் துர்கா ஸ்டாலின் எங்க போனாலும் பின்னாடியே புடவை பிடிச்சிட்டு போறாரு. புடவை எங்கேயும் கீழே மண்ணுல கூட படாத அளவுக்கு தன்னுடைய கைகளால தாங்கி 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 கொண்டு போய் கார்ல வச்சு டோரை சாத்திட்டு பவ்யமா கும்பிட்டுக்கிட்டு வராரு. அப்போ இவ்வளவு நெருக்கமாக அந்த குடும்பத்தோடு இருக்கிறாரு. இத்தனை வருஷம் அவன் கட்சிக்காக கொடி கட்டினா, போஸ்டர் ஓட்டினா, என்ன தூக்கி வெளில போறீங்களேன்னு சொல்லிட்டு சேகர் பாபு மேல அத்தனை கட்சி நிர்வாகிகள் செம்ம கோபத்துல இருந்தாங்க. புரியுதுங்களா?
அதனாலதான் என்னவோ தெரியல, நேக்கா சேகர் பாபுவை ஜெயிக்க வச்சுட்டு இந்தாண்ட மு.க. ஸ்டாலின் தோக்க வச்சிட்டாங்க போல. என்னதான் இருந்தாலும் சேகர் பாபு அந்த கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் கையசைச்சிட்டு போகும்போது நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல இவர் நின்றுட்டு கதறி கதறி அழறாரு. அதை பார்க்கும் போதெல்லாம் என்னால அப்படியே அப்பதான் என்னுடைய மனசுலாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்படி எழுதாரு, அப்படியே கதறி கதறி திறந்த வாய மூடல, அப்படியே வழிஞ்ச கண்ணீர் வழிஞ்சபடியே இருக்குது. ஸ்டாலின் கூட கதறல, ஸ்டாலினை விட 1000 மடங்கு கதறியது சேகர்பாபு. அப்ப புரியல, இப்பதான் புரியுது சேகர்பாபு ஏன் அப்ப அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு. டேய், நீ ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு நான் அழுவலடா, உன்னை தோக்க அடிச்சதுக்காக நீங்க என்னென்ன பாடுபடுத்த போறீங்களன்னு நினைச்சுதான்டா எனக்கு ரத்த கண்ணீர் வருதுன்னு அன்னைக்கு சேகர்பாபு அழுது இருக்கிற. அதற்கு ஏற்றார் போலவே இந்த தேர்தலில் தோத்த உடனே திமுக என்ன பண்ணுன்னா ஒரு 36 பேர் கொண்ட குழு அமைக்குது. அந்த 36 பேர் கொண்ட குழு எதற்காக அமைக்கிறாங்கன்னா தோல்வியை ஆராய்ச்சி அதற்கான காரணத்தை கொண்டு வாங்கணும். அவங்களும் போய் ஆராய்ச்சி ஒரு 2-3 சூட்கேஸோட எடுத்துட்டு வந்து அறிவாலயத்துல கொடுத்துருக்காங்க. அந்த 36 பேருமே சேகர்பாபுல அவ்வளவு பெரிய காண்டில் இருந்திருக்கானுங்க போல. ஏன்னா இப்போ ஒரு 10 காரணம் இருக்குதுனாக்க, திமுக தோத்ததுக்கு 10 காரணம் இருக்குன்னா அதுல 7 காரணம் சேகர்பாபு. அப்போ 36 பேரும் அவ்வளவு காண்டில் இருந்திருக்கானுங்க சேகர்பாபு மேல. அவ்வளவு புகார சேகர்பாபு மேல தெரிவிச்சிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் பாக்குறாரு எல்லாத்தையும். ஆனா உண்மையாவே திமுக தோத்ததுக்கு காரணம் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன், கனிமொழி, அப்புறம் துர்கா ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி, இந்த கும்பல் தான் காரணம். திமுக தோத்ததுக்கு இந்த கருணாநிதி குடும்பம் தான் காரணம். இது இவனுங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டானுங்க. அதை சுய பரிசோதனை என்னைக்குமே பண்ண மாட்டானுங்க. சரி, கிடைச்சதுரா ஒரு பலியாடு, போடுறா பலிய அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு தூக்கி உள்ள விட்டு பலி கொடுத்துட்டாங்க. அதனால இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கா திமுகவுல, சேகர்பாபுவை அப்படியே ஓரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆலோசனை கூட்டம் எல்லாத்துலயும் கலந்துக்கிறாரு, ஆனால் அவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறாங்க. நம்முடைய தோல்விக்கு இவரும் ஒரு காரணம், தூய்மை பணியாளர்களை தவறாக கையாண்டு விட்டார். இந்து சமய அறநிலையத்துறையில எடுத்த உடனே அந்த லோகோவை மாத்தினாங்க பாருங்க. கோபுர லோகோ இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா மசூதி லோகோ வந்துருச்சு. அதுல நிறைய பேர் காண்டாயிட்டாங்க. இப்படியாக நிறைய சின்ன சின்ன விஷயங்கள அதிருப்தி, உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மதிக்காதது, தான் சொல்ற வேட்பாளரை தான் போடணுன்றது, சென்னையை மொத்தமா கண்ட்ரோல்ல எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் இவர் மேல அப்படியே மொத்த கோவையத்தையும் திருப்பி இன்றைக்கு அந்த ரிப்போர்ட்டினாக இன்றைக்கு சேகர்பாபு அவர்கள் திமுகவிலிருந்து அப்படியே படிப்படியாக இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இது சேகர்பாபுவினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில மிகப்பெரிய கிலியை ஏற்படுத்திடுச்சு. எல்லாரும் இன்னைக்கு சேகர்பாபு ஆதரவாட்கள்லாம் என்ன நம்ம தலைவரை தூக்கிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புல பயத்துல இருக்காங்க. நம்ம போஸ்டிங் என்ன ஆகும், நமக்கு வாங்கி கொடுத்தாரே இப்ப நம்ம போஸ்டிங் என்ன ஆகும்னு அவர்கள் பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த சென்னை மாநகராட்சியில மட்டும் பல கட்டிடங்களுக்கு முறைகேடாக அனுமதி கொடுத்து பல கோடி ரூபாய் பணம் வாங்கி, குறிப்பா பிரிகேடிடம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு அந்த பிரிகேட் நிறுவனத்தினுடைய அந்த இது ரத்து செய்யப்பட்ட உடனே, அனுமதி ரத்து செய்யப்பட்ட உடனே இன்றைக்கு அந்த நிறுவனம் சேகர்பாபு நெருக்குது. சேகர்பாபு நெருக்குன உடனே நான் என்னங்க பண்றது, நான் அனுமதி கொடுத்துட்டேன், அவங்க ரத்து பண்ணதுக்கு நான் என்ன பண்ணணும், இவரு கையை விரிச்சோடனே ஸ்டாலின் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிரிகேட் நிறுவனம். ஐயா இந்த மாதிரி கொடுத்தாங்க 200 கோடினோடனே அப்பதான் ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு தெரியுது, அட பாவி நீயா அந்த 200 கோடி நீ சுருட்டிட்டியா, எங்களுக்கு தரவே இல்லையேன்னு அப்பதான் ஒரிஜினல் நியூஸே போகுது. அப்ப இவ்வளவு பணம் சுட்டிருக்கியா, அப்ப இந்த ஒரு நிறுவனத்துல இத்தனை கோடினாங்க, அப்ப மற்ற நிறுவனங்களை எத்தனை கோடி நீ ஆட்டையை போட்டிருப்ப அப்படின்னு இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக கோவில்களுடைய நிதியை எடுத்து கல்யாண மண்டபம், பள்ளிக்கூடம், கல்லூரி கட்டுறோம்னு சொன்னாங்கல்ல, அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கமிஷன் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி 20% கமிஷன் வாங்கியிருக்காங்க, ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்ப அதெல்லாம் ரத்து பண்ண உடனே அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இவரு சேகர்பாபுவை மிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமிஷன் வாங்கல, எங்க அந்த காசையாவது திருப்பி கொடுங்க, எங்க கான்ட்ராக்ட் தான் ரத்து பண்ணிடுச்சு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு இவங்களா காசு கேட்க ஆரம்பிச்சோடனே இவரு அப்பயும் கையை விரிச்சிட்டாரு. இவர்களும் ஸ்டாலினிடம் முறையிட்டு இருக்கிறார்கள், இந்த குட்டி குட்டி கான்ட்ராக்டர்ஸும் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டாருங்க. அப்பதான் அவங்களே தெரியுது, ஓ நம்மளை வச்சு இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்றைக்கு சேகர்பாபு அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு வருகிறார். இந்த 2026 தேர்தலில் திமுக தோத்ததற்கு காரணமாக இன்றைக்கு சேகர்பாபுவை பலிகடா ஆக்கி இருக்கிறார்கள். சேகர்பாபுவும் ஒரு காரணம், சேகர்பாபு மட்டுமே ஒரு காரணம் அல்ல. ஆக இப்படியாக இந்த பேட்டரவுடி சேகர்பாபுவினுடைய அரசியல் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டு வருகிறது.
ஏன்னா சென்னையை ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், சென்னையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் மொத்த தொகுதி, சென்னை தொகுதிக்குமே நான் ஃபண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் மொத்த சென்னை வேட்பாளரும் தேர்வு செய்வதில் சேகர்பாபுவினுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. அதனாலதான் எழும்பூர்ல கூட பரந்தாமனுக்கு சீட்டு கிடைக்காம, அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ, அவர் நல்லா ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு, அவருக்கு கொடுக்காம அதை மாத்தி கொடுத்தாங்க. தமிழ் பிரசன்னாவுக்கு யாருக்கும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மாத்தி மாத்தி கொடுத்ததன் விளைவாகவும் தோற்று போனது, தவறான வேட்பாளர்களை தேர்வு செய்ததன் விளைவாகவும் தோற்று போனது. அதனால செம்ம காண்டாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நேரடியாக சேகர்பாபு, செல்வ பெருந்தகை, அப்புறம் மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக பிரபல யூடியூபர் ஒருத்தர் பரப்பிக்கிட்டு இருந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், புரியுதா எந்த யூடியூபரை சொல்றேன்னு. அது மட்டும் இல்லாம செல்வ பெருந்தகையின் மேலையும் சேகர்பாபுவின் மீதும் ஸ்ட்ராங்கான சந்தேகம் அத்தனை பேருக்கும் இருந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல. அப்ப பட்டியலின சமூக மக்கள் தான் பெருவாரியாக சென்னை பகுதியில வசிக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கோபமும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட 99% பேர் இந்த பட்டியலின சமூக மக்களை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல ஒட்டுமொத்த தலித்துகளும் அப்படியே மாத்தி குத்தி விட்டுட்டாங்க. இப்படிதான் சென்னையில திமுக தோத்தது. அதற்கு பலிகடாவாக இன்றைக்கு சேகர்பாபு பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார். சேகர்பாபு கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு வருகிறார். எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறார். ஆனால் அவருக்கு பழையபடி முக்கியத்துவம் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஏன், கூடவே சுத்திக்கிட்டு இருந்த நம்ம மேயர் பிரியா இருக்காங்கல்ல, அவங்களே இப்ப சேகர்பாபுவை கண்டுக்கிறது இல்லையா. சேகர்பாபுவினுடைய தீவிர விசிறி, தீவிர தோழி, தீவிர நண்பி நம்ம மேயர் பிரியா அவர்களே சேகர்பாபு இப்ப கண்டுக்கிறது இல்லையா. அவங்களே வேற பக்கம் எங்கேயாவது தாவலாமா, வேற பக்கம் யாராவது ஆதரவாளர் பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு திமுக நிலைமை. இதுதான் இன்றைக்கு சேகர்பாபுவினுடைய நிலைமை. இந்த துரோகிகளுக்கெல்லாம் ஒரு நாள் இந்த காலம் பதில் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதிமுகவிலிருந்து கிளம்பி வந்த துரோகிக்கு காலம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி என்ற துரோகிக்கும் காலம் இப்பொழுது பதில் சொல்லி கொண்டிருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு எவனெல்லாம் துரோகம் அழைத்தானோ, எவனெல்லாம் துரோகம் பண்ணாலும் அவனுக்கு காலம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். ஏன்னா புதிய துரோகிகள்லாம் உருவாகி இருக்காங்க. இன்றைக்கு புதிய துரோகிகள்லாம் போயிட்டு அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி இன்றைக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காம, போஸ்டிங் கிடைக்காம, பதவி கிடைக்காம, நாம ராஜினாமா பண்ண தொகுதியாவது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தனக்கு ஜூனியருடைய கால்களில் விழுந்து வணங்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. நன்றி.